ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Hi-Inno சேனல். Hi-Inno சேனல் இன்றைக்கி சூப்பரான முட்டை பொரியல் தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முட்டை பொரியல் வந்துட்டு சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்தோட சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிடும்போது அதனோட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியான இந்த முட்டை பொரியல் வந்துட்டு எல்லாருமே செய்யலாம். இப்போ தான் சமைக்க கற்றுக்கிறவங்க கூட இந்த முட்டை பொரியல் ரொம்ப டேஸ்டியாக பண்ணலாம். வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு தான் ரொம்ப டேஸ்டியான இந்த முட்டை பொரியல் எப்படி செய்யுது அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டை பொரியல் எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். முட்டை பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பேன் ஒன்று சூடு பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டிங்கன்னா தான் பொரியல் வந்துட்டு நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், இது 3 நல்லா எண்ணெயில ஃபர்ஸ்ட் பொரியட்டும். இப்போ கடுகு சோம்பு நல்லா எண்ணெயில பொரிஞ்சிருக்கு. இதோட வந்துட்டு ஒரு 15லேருந்து 20 பல்லு வந்து தட்டி தான் சேர்த்திருக்கேன். நான் வந்துட்டு பூண்டு பேஸ்டா சேர்க்கல. தட்டி சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பூண்டை போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கினதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இதில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு நல்லா பொடியா கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்க, வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் வந்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போறேன். நீங்க அதுக்கு பதில் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா நான் வதக்கிக்கிறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா எண்ணெய் தனியா பிரிஞ்சு வருது பாருங்க. மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதுல வந்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதிகமா வேண்டாம், இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும். அதுக்காக 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நம்ம கொதிக்க விடலாம். இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிக்கோங்க. நான் முட்டைக்கு வந்து தனியா உப்பு ஆட் பண்ண போறேன். அந்த தண்ணி வந்து நல்லா வத்தி எண்ணெய் தனியா பிரிஞ்சு வராத வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது தண்ணி எல்லாம் நல்லா வத்தி அந்த மசாலாவோட வச்சு பச்சை வாசனை போறதுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். அதுக்குள்ள வந்துட்டு நம்ம முட்டை வந்துட்டு கலக்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்னைக்கு நான் வந்து 3 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி மசாலாவுக்கு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்துட்டேன். முட்டைக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா நான் முட்டையோட நல்லா கலந்து விட்டுக்கிறேன். முட்டையோட உப்பு மிளகு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வந்துட்டு தண்ணியெல்லாம் நல்லா வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ இதோட நம்ம கலந்து வச்சிருந்த அந்த முட்டையை சேர்த்துடலாம். அடுப்பை வந்து சிம்ல வச்சிருங்க. சிம்ல வச்சுட்டு முட்டையை சேர்த்துட்டு உடனே கலந்து விடாதீங்க. நான் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்லயே வச்சிருக்க போறேன். கடைசியா வந்துட்டு இதுல பொடியா இருக்குன்னா கொத்தமல்லி தழையை தூவிடலாம். தூவிட்டு அடுப்பை வந்து சிம்ல வைங்க. சிம்ல வச்சுட்டு கலந்து விடாம அப்படியே மூடி போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறேன். இப்போ பாருங்க, ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு நல்லா கலந்து விட போறேன். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொடிமாஸ் மாதிரி ரொம்ப பொடியா வந்து கரண்டியை வச்சு நசுக்கி விடாம கொஞ்சம் பெரிய பீஸாவே இருக்கிற மாதிரி திருப்பி போட்டுக்கிறேன். நீங்க இதை வந்துட்டு சாதத்தோட சப்பாத்தி கூட எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். கொஞ்சம் காரமா இருந்தது அப்படின்னா ரசம், சாம்பார் சாதத்தோட சேர்த்து சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிளா ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க இந்த ரெசிபி செய்யறதுக்கு. கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. Hi-Inno சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு சிம்பிளா ஈஸியான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.